அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கழுதித்தையனர் ஆலயம் நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் வேதேஸ்வரர் கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள சுயம்பாக தென் தமிழகத்திலே சுயம்பாக அமைந்துள்ள ஒரு ஆலயம் சுயம்பு ஸ்ரீ கழுதித்தையனர். இது வரலாற்று முக்கியமானது. பெரிய கோயில் வேதேஸ்வரருடைய கோயில் கட்டும் போது கட்டுமான தொழில் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்காக அங்கிருந்த ஐயர்கள் அபிஷேகம் பண்றதுக்காக ஊர் புறா சுனாமி மாதிரி வந்து வெள்ளை காடா போட்டுனா நல்ல நீர் கிடைக்காததுனால நெடுவ தேடினாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் மிகப்பெரிய காடு. அந்த இடத்துல ஓடையாக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஓடி நல்ல தண்ணியா ஓடிட்டு இருந்தது இதை இருந்து எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதனால இங்க ஒரு கட்டடம் கட்டி யாகசாலை வச்சு இங்கேருந்து தீர்த்தம் பண்ணி வேதேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் அமாவாசை அன்று வானத்திலிருந்து ஒளி வந்து இறங்குவதாக காட்டுக்குள்ள தெரியும் மேற்கு பகுதியில். அப்ப அதுல ஒரு சின்ன பையன் ஒரு 17 15 20 வயதுக்குள்ள பையன் உட்கார்ந்துருக்கும் போது தெரியும். அதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்த பிறகு வேதாரண்யம் கோயில் நிர்வாகத்திடம் சொல்லி அங்கே இருந்து உள்ள ஐயர்கள் எல்லாம் வேத ஆசிரியர்கள் வேற பேரெல்லாம் வந்து ஆலயத்தினுடைய அந்த இடத்துல அந்த அமாவாசனை உட்கார்ந்து அதே மாதிரி இரவு 12 மணிக்கு அந்த ஒளி வந்தது மேலத்தாத்தோட உள்ளே பூமிக்குள்ள இறங்கிட்டு அந்த ஒளி மேலே செல்லாமல் இருப்பதற்காக அப்ப அந்த ஆலயத்துல கணக்கப்பிள்ளையா இருந்தவர் தன்னுடைய விரலை காவு கொடுத்து அந்த ஒளி ரத்தம் பட்டதுனால அந்த ஒளி மேலே செல்ல அதுல 40 நாள் ஒரு செங்காங்களை வச்சு பூசை பண்ணாங்க. பின்னாடி ஒரு கருங்கல் வடிவத்துல உருவம் தோன்றி வந்து இன்னைக்கு இருக்கிறது அதுதான் சுயம்.